பண்ணுவா டென்சில் வந்து, "அம்மா நான் உனக்கு சைனா போனேன்ல, ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்வா. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அவ வந்து லீ பாய்ன்னு ஒரு போயட் இருந்தாரு. அங்க, அந்த பீரியட்ல, தாவோயிஸ்ட் பீரியட்ல. அவர் குடுத்த வந்து ஒரு இத நான் வச்சிருக்கேன், எடுத்திருக்கேன் நான் உனக்கு பாரு அப்படின்னு சொல்லி, புக் எடுத்து குடுப்பா. அந்த பொயட்ரி புக் எடுத்து குடுத்த உடனே, அவ என்ன பண்ணுவா, இது வந்து அந்த லாங்குவேஜ்ல இருக்கு. உனக்கு படிக்க தெரியாதுன்னு தெரியும். அதனால பாட் லாங்குவேஜ்ல நான் வந்து அத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதையும் பாரு அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி அங்க உட்கார்ந்து அந்த காட்டேஜ்ல இருக்கும்போது உட்கார்ந்து பேசினாங்க இல்லையா? அந்த இடத்துல போய் பார்த்தா மெடிடேஷன்ல வசுந்தரா உட்கார்ந்திருப்பா. இவளும் பக்கத்துல போய் மெடிடேஷன்ல உட்காருவா. உட்காரும்போது தான் அப்ப தெரியும், வசுந்தரா வந்து யாருனாக்க, தாத்தா ஈயியோட சர்வன்ட்டா இருந்தவ அந்த பீரியட்ல. அப்போ வந்து ஈ வந்து இந்த பூமி அத கிளம்பி போம்போது, அவரு என்ன பண்ணிட்டாருனாக்க, இவகிட்ட அ இவள இது சுன்ஹாவ வந்து அந்த லேடி அந்த சர்வன்ட் கிட்ட சர்வன்ட் அண்ட் ஸ்டூடண்ட் அவகிட்ட தான் ஒப்படைச்சுட்டு போனா. அவங்க தான் வந்து கூட்டிட்டு போயி அவள மூன் காடஸ் அப்போ வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சு, மூன் காடஸ் எல்லாம் வந்து சொல்லிக் குடுத்தது. இதெல்லாம் என்ன பண்றா, அவ உட்கார்ந்து தன்னோட அந்த பாஸ்ட் லைஃப்ப வசுந்தராவோட கனெக்ட் பண்ணி அவ பார்க்கறா. ஒரு ஓல்டு மேன் ஃபாரஸ்ட்ல நான் போயிட்டே இருக்கும்போது என்ன வந்து பார்த்தாரு. என்ன வந்து பார்த்துட்ட உடனே ஆனா எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா, அவரோட நான் நெறைய காலங்கள் பழகின மாரியான ஃபீலிங்லாம் எனக்கு இருந்தது. அதே ஃபீலிங்ல நான் என்ன பண்ணேன், அப்படியே இருக்கும்போது நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். என்னோட வந்து நீங்க கூட இருங்க. என்னோட காட்டேஜ்ல வந்து ஒரு 2 டேஸாவது நீங்க தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதே மாரியே அவரும் வந்து 2 டேஸ் தங்கினாரு. நான் அவருக்கு குக் பண்ணி போட்டேன். என்னவோ புதுசா குக் பண்ணி போடல. ஏதோ ஒரு காலத்துல நான் அவருக்கு சமைச்சு போட்ட மாரி ஃபீலிங்ல தான் இருந்தது. அவர் வந்து என்னோட மைண்ட்ல வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருந்தாரு. அப்புறம் அங்கருந்து அவர் கிளம்பி போம்போது என்ன கேட்டாருனாக்க, "நீ என்ன ரொம்ப ப்ரீஷியஸா நீ நெனைக்கிறது எதுன்னு?" அவர் கேட்டாரு. அவ சொன்னா, "என்னமோ உங்களோட ஒரு பழகின உணர்வு இருக்கு. உங்களோடயே டிராவல் பண்ண அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. அது இன்னும் எனக்கு ப்ரீஷியஸா இருக்குன்ன உடனே, உனக்குள்ள வந்து ஒரு வைரம் மின்னிட்டு இருக்கு. அந்த வைரத்த இனிமே பார்க்க ஆரம்பி. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எதுக்கு வேண்டாம்" அப்படின்னு சொன்னாரு. அப்பைலேருந்து நான் வந்து பாஸ்ட்ட பத்தி நான் பார்க்கிறதே கிடையாது. எனக்கு வரதும் இல்ல. நான் பார்க்கிறதெல்லாம் ஃபியூச்சர பத்தி தான் பார்க்கிறேன்.